அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் இப்போ ஏப்ரல் மாதம் ஸ்கூலில் லீவ் விட்டுருச்சு. ஸோ அதனால் அதை வந்து கனெக்ட் பண்ணி இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இந்த வாரம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஹாலிவுட் படமான காட்ஸில்லா அண்டு காங். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1835 கோடி ரூபா செலவில் பிரம்மாண்டமாக உருவாகி உலகெங்கிலும் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி பெரியவங்களையும் கவர்ற மாதிரி ஒரு நல்ல கதை கருத்தோடு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ரிவ்யூ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம தரத்தில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். இந்த படம் தேட்டர்கள்லையும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட டீட்டெயிலிங் பார்க்கலாம். காட்ஸில்லான்ற மான்ஸ்டர் கிரியேச்சரை வச்சு ஹாலிவுட்டில் வந்து 30க்கும் மேலே படங்களும் கிங்காங்கை வச்சு ஒரு 15க்கும் மேலே படங்களும் வெளியாகிருக்கு. ஆடம் விங்கார்ட் அவரோட இயக்கத்தில் வந்து கடந்த 2021 காட்ஸில்லாவும் கிங்காங்னு ஒரு படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அதோட 2வது பாகமாக தான் இந்த காட்ஸில்லா அண்ட் காங் ஒரு புதிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து மார்ச் 29 நேற்று உலகெங்கிலும் வெளியாகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வசூலை குமிச்சிட்டு வருது. லீவு நேரத்தினால நல்ல ஒரு ஐமேக்ஸில் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறதால 2D 3D வெர்ஷன்ஸ் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வசூலாளன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ப்ரீமியர் வெளியாகிருக்கு. அதோட விமர்சனத்தை இங்கே இன்றைக்கி பார்க்கலாம். படம் தேட்டரில் எப்படி இருக்குன்றது டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து சுமார் 1135 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. வேறு லெவல் ஆக்ஷன் ட்ரீட்டாக வெளியாகிருக்கு. ஸோ அதில் ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காட்ஸில்லாவும் கிங் காங்கும் கதைகளுக்கு வந்திருக்குது. 2021 வெளியான படத்தில் இந்த ரெண்டையும் ஒன்றாங்க நடிக்க வச்சிருந்தார் இயக்குனர் வெங்காட்டு. இந்த மாதிரி இந்த ரெண்டுமும் ஒன்றா ராஜமௌழி அவர்களோட RRR படத்தில் ராம்சரண் அவர்களும் ஜூனியர் NTR இணைஞ்சு எதிரிகளை துவம்சம் செய்கிற மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் எதிர்முறை தான் படத்தோட கதை. டைட்டன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான மான்ஸ்டர் இல்லைனால ஹேலோ எர்த்துக்கும் சர்ஃபேஸ் எர்த்துக்கும் பிரச்சனை ஏற்படுற உள்ள நிலையில் கிங்காங் அப்புறம் காட்ஸில்லா ஒன்றாக இணைஞ்சு எப்படி அந்த டைட்டனை வந்து வேட்டையாட போகிறது அப்படிங்கிற கதையை வந்து ஆக்ஷன் பிறக்க பிரம்மாண்டத்தின் உச்சமாக கொடுத்துருக்காங்க இந்த டீம். படம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. காங்காங்கு போட்டியாக ஒரு குட்டி காங்காங்க இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தி மான்ஸ்டருக்குள்ளே ஒரு மனசு இருக்கு பாஸ்ன்னு சொல்லி நெஞ்சை வந்து கவர்ற விதமாக படம் இயக்குனர். அதே போல் டெலிபதிவு மூலம் பேசிக்கிற அந்த பழங்குடியின மக்களின் போர்ஷனும் அதில் வர கதாநாயகன் எமோஷனல் கனெக்டும் சும்மா மிருகங்கள் சண்டை போடும் படமாக இல்லாமல் ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் பக்கா பேக்கேஜாக கொடுத்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துறாங்க. படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா எல்லா கேரக்டருமே சிறப்பாக இருக்குது. படத்தில் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. இந்த படம் ஐமேக்ஸ் கேமரா சூட் ஆகிருக்கிறதுனால நல்ல ஒரு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. படத்தில் பிரம்மாண்டம்லாம் பார்க்குறது குழந்தைங்களை ரொம்ப கவரக்கூடியில் VFX எஃபெக்ட்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மினிமம் 230 ரூபா கொடுத்து பார்க்க போகிற ரசிகர்களுக்கு பிரம்மாண்டமான CG மிரட்டல், சென்டிமெண்ட், ஆக்ஷன், புது உலக அனுபவத்தை வந்து கொடுத்து பசித்திருக்காங்க இந்த டீம். 3D தொழில்நுட்பம், ஐமேக்ஸு எல்லா டெக்னாலஜியும் இறக்கி பார்வையாளர்கள் சுமார் 2 மணி நேரம் அங்கங்கே நவரோடாமல் ஸ்க்ரீனை விட்டு கண்ணெடுக்க முடியாத அளவுக்கு கவர்ந்ததை காட்டு. டைட்டன்ஸ் அந்த மான்ஸ்டர் காட்டுறப்போ காங்க் அப்புறம் காட்ஸில்லா விட பயங்கரமாக இருக்குன்னு ஆச்சரியப்படுற இதெல்லாம் வந்து நானும் வாய்ப்பு பார்க்குற அளவுக்கு படத்தை பார்க்க தூண்டிடும். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லைன்னா இருக்குது, 1-2 மைனஸ் இருக்குது. முழுக்க முழுக்க CG படம்ன்றதால சில இடத்துல வந்து ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற குறை இருக்க தான் செய்யுது. அப்புறம் படத்தோட பின்னணி இசை, அப்புறம் காங் அப்புறம் காட்ஸில்லா பில்டப் காட்சிகளில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ சமீப காலமாக ஹாலிவுட்டில் வர சூப்பர் ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகாத அளவு சொதப்புற நிலையில் இந்த படம் வந்து ஓரளவு நம்பிக்கை கொடுக்குற அளவில் இனி வருங்கால படங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும்னு நம்பிக்கை கொடுக்குற அளவில் இந்த படம் இப்போ காட்ஸில்லா வெளியாகி இருக்குது. இந்தியாவிலையும் கல்லா கட்டம்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயும் தமிழ் டப்பிங்லேயும் வெளியாகிருக்கு. அப்புறம் இந்தியா முழுக்க பல இந்திய மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தை குழந்தைங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. பெரியவங்களையும் கவரக்கூடிய அளவு கதைக்களம் தான் இருக்குது. ஸோ அதனால் வீக்கெண்டில் போர் அடித்தா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய அளவு படத்தில் ஆபாசமான காட்சிகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் படத்தோட பிரம்மாண்ட காட்சிகள் வந்து 9 வயசு கீழே இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் மிரட்சியை தரும். அப்படிங்கிறதால 9 வயசுக்கு மேலே இருக்க பசங்க அவங்க வந்து இந்த மான்ஸ்டர் சீரீஸ்லாம் ஞாபகம் வச்சு பார்ப்பாங்க. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் கம்ப்யூட்டர் கேம்ஸு செல்லுலேயே ஆடுறவங்க. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன பசங்க எல்லாருக்கும் 10 வயசு மேலே இருக்க பசங்களை விரும்பி பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியோட அவுட்டிங் போய்ட்டு தேட்டரில் பார்த்துட்டு கொண்டாடி மகிழக்கூடிய அளவில் ஐமேக்ஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு 2D 3D வெர்ஷன்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் மஸ்ட் வாட்ச்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் வந்த ஹாலிவுட் படங்கள்ல இந்த படம் வந்து எந்த இடத்துலையும் அவ்வளோவா போர் அடிக்காமல் என்கேஜிங்காக பிசிறு அடிக்காமல் இருக்குது. சிஜி ஒர்க்கு எல்லாமே பிரம்மாண்டமான மிரட்டல். இந்த படம் கண்டிப்பாக தேட்டர் மெட்டீரியல். அதனால் தேட்டரில் கொண்டாடக்கூடிய படம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு விமர்சனம் அல்லது முன்னெடுத்து அதுவரை நன்றி, வணக்கம்.